வணக்கம் பவித்ரா. அதாவது சமீபத்தில் ஆந்திராவில் பதுங்கியிருந்த ரவுடி சிசிங் ராஜாவை கைது செய்த சென்னை தனிப்படை போலீசார் அவரை விசாரணைக்கு அழைத்து வந்தனர். அப்போது சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரை பக்கிங்கம் கால்வாய் சாலையில் போலீசார் சிசிங் ராஜாவை என்கவுண்டர் செய்தனர். மேலும் போலீசார் மீது தாக்குதல் நடத்த முயன்றதை தொடர்ந்து தற்காப்புக்காக போலீசாரை துப்பாக்கியால் ரவுடி சிசிங் ராஜாவை சுட்டுக் கொன்றதாக தெரிவித்தனர். அதே போல் அதாவது கிட்லப்பாக்கம் காவல் நிலைய A+ ரவுடியான சிசிங் ராஜா மீது 6 கொலை வழக்கு உள்பட 39 வழக்குகள் உள்ளன. 9ஆம் வகுப்பு வரையே படித்துள்ள சிசிங் ராஜா இவர் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் அதாவது பணம் கட்டாத இருசக்கர வாகனங்கள் சீசிங் செய்வதில் ஈடுபட்டு வந்ததால் இவருக்கு சிசிங் ராஜா என்ற பெயர் வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜா மீது 5 கொலை வழக்குகள், ஆட்கடத்தல் உட்பட 32க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன. சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்த இவர் 5 முறை குண்டர் சட்டத்தில் கீழ் கைதானது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சிசிங் ராஜாவிற்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் அவரது உறவினர் வீடுகளில் வருவாய்த்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தாம்பரம், சேலையூர், மேடவாக்கம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. பள்ளிக்கரணை துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது அளவிற்கு அதிகமான சொத்து சேர்த்து உள்ளிட்ட பிரிவின் கீழ் சோதனை நடைபெற்று வருவதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் உத்தரவின் பெயரில் பள்ளிக்கரணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையிலான உதவி ஆணையர்கள் 14 ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் நில மோசடி ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகளின் வீடுகளிலும் மற்றும் உறவினர் இல்லங்களிலும் என 14க்கும் மேற்பட்ட இடங்களில் திடீர் சோதனை ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கிட்லப்பாக்கம் அடுத்த ராமகிருஷ்ணாபுரத்தில் சமீபத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சிசிங் ராஜா வீட்டில் உதவி ஆணையர் வைஷ்ணவி தலைமையில் போலீசார் நில ஆவணங்கள் உள்ளதா என குடும்பத்தினரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சேலையூர், மப்பேடு, கஸ்பாபுரம், மாடம்பாக்கம் உள்ளிட்ட 14 இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. பவித்ரா.